ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒரு நாள் ஒர்க் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து ராஜ்குமாரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் நூல். அப்புறம் ஓவர்லாக் மிஷினுக்கு வந்து 3 நூலுமே காலியாகிடுச்சு, அதனால் அதுவும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் லைனிங் வந்து ஒரு 7 ப்ளவுஸஸ்க்கு எடுக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் ஒரு சாரியில் வந்து நம்ம ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 3 சாரிக்கு ஃபால்ஸு. இந்த இது வந்து வேறு இன்னொரு கஸ்டமரோடது. அந்த பாப்பாவுக்கு ஏற்கனவே நான் வந்து நெட் மெட்டீரியலில் ஒரு ஃபுல் ஃப்ராக் தைச்சி கொடுத்துருந்தேன், அம்பர்லா டைப்பில். அதனால் இது வந்து இன்னொரு தைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க. 2 சாரீ, 2 நார்மல் ப்ளவுஸு. இது ப்ராசோவில் நல்லா பார்டர் வந்து அகலமாக இருக்க மாதிரி, அதுலேயே ஸ்டோன் ஒர்க்கு நல்லா இருந்தது சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி. எனக்கு கஸ்டமர் பார்த்திங்கன்னா லைனிங்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீட்டாக போட்டு லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மெயின் மெட்டீரியல் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். 2 லைனிங் ப்ளவுஸுங்க, ஒரு நார்மல் ப்ளவுஸு. ஏற்கனவே ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அவங்க சனிக்கிழமை காலையிலேயே வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு தைச்சி கொடுங்க, நான் அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் அடுத்ததெல்லாம் தைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சனிக்கிழமை சாயந்தரமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க வந்து அதை வாங்கிட்டு போய் போட்டு பார்த்துட்டு சரியாக இருக்குது, நீங்கள் அதே மாதிரியே தைச்சிருங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே இவங்க நம்மள்ட்ட தைக்கிற கஸ்டமர் தாங்க, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 6 மாதம் பக்கம் ஆகிடுச்சு. அதனால் ப்ளவுஸ் மட்டும் நான் ஒன்று வேர் பண்ணிக்கிறேன், இப்போ வெயில் நேரத்தில் எல்லா ப்ளவுஸஸுமே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, இல்லை கரெக்டாக இருக்குது, நீங்கள் தைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி தைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி துணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வருமானதை விட இந்த அளவுக்கு நான் தைச்சனான்றது கேள்விக்குறிதாங்க. அப்புறம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இதை நான் வந்து நிறையா இப்போ தைக்க ஆரம்பிக்கையும் டெய்லியுமே எனக்கு ஓரளவுக்கு துணி வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி விஷயங்களில் உண்மைன்ற மாதிரி தான் அங்கே தோணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்தால் கூட ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு 2 ப்ளவுஸ் வந்துருச்சு தப்போம் அப்படின்னு இல்லாமல், நம்மளுக்கு மட்டும் ஏன் துணியே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ப்ளவுஸை நம்ம நீட்டாக தைச்சி கொடுப்போம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்த வாட்டி, நம்ம தைக்கிறத நீட்டாக தைச்சி கொடுத்து கரெக்டாக ஃபினிஷிங்காக கொடுத்துட்டோம்னாவே கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் இன்னொரு 2 பேரை கூட கூப்பிட்டுட்டு வருவாங்க. இவங்க வந்து எனக்கு அப்படி தான். இவங்க இப்போ வந்து கொஞ்சம் நான் குடியிருக்கிற தெருவுக்கு ஒரு 2, 3 தெரு தள்ளி தான் இருக்காங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது, எங்கே இருக்குது, அங்கே வந்து பிள்ளைங்கள கூட வருவாங்க. அப்படி அறிமுகமானவங்க தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்ததை பார்த்துட்டு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அது மாதிரி நம்ம தைக்கிறதுல கவனமாகவும் தைக்கிறத நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து கஸ்டமரே போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக எப்பயும் நம்ம ப்ளவுசஸ்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நேர்கட் ப்ளவுஸ் தாங்க இது, சாதா. அதனால கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 11, 11:30 ஆகிடுச்சுங்க. காலையில் சண்டேன்றதுனால நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. அது சமைச்சு டிஃபன் பிள்ளைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பி கடைக்கு வந்துட்டேன். தைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இவங்க ஒரு ட்ரெஸ் மட்டும் அர்ஜென்ட்டுன்றதுனால இவங்களோடதை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், பிள்ளைங்களோட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளார 2 ஆர்டர் வந்தது. ஃபோன்லேயே ஃபோன் போட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி அடுத்து கல்யாணம் இருக்குங்க, நான் வந்து ப்ளவுசஸ்லாம் ரெடி பண்ணி கடைக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளார வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எக்ஸஸாகவே, அதாவது எப்படின்னா 4, 5 அந்த மாதிரி கொடுப்பாங்க.
சரி அடுத்து நம்மளுக்கு கஸ்டமர் ரெடி ஆகிட்டாங்க, இனிமேல் இது வந்து இன்றைக்கி ஒருத்தரோட முடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுசஸ் வந்து 2 லைனிங் ப்ளவுஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அடிக்கணும் ஒரு 3 சாரீக்கு அந்த மாதிரி. அந்த ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரீல காமிச்சேன் இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக நேரம் இருந்தது. சண்டேன்றதுனால அதிகமாக எனக்கு ஒர்க் இல்லை. இல்லைன்னா அவங்க இவர் வந்து கடையில் இருக்க மாட்டார். அதிகமாக பாப்பாவை கூப்பிட போகிறது அப்படின்னு கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வெளியில் போயிடுவார். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக கடை இருக்காது. ஒரு டைம் மட்டும் போயிட்டு வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்ற வேலை அந்த மாதிரி இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் வந்து அதிக நேரமாக உட்காந்து தைக்க முடிஞ்சுது. வெயில் தாங்க அதிகமாக இருக்குது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலெல்லாம் கடைக்குள்ளார சுத்தமாக உட்காரவே முடியல. வெளியில் ஓரளவுக்கு சில்னஸாகவும் ரொம்ப கடவுளார ஹீட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களோட இருந்துட்டு அப்புறம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே வந்து உக்காந்தோம்னா திரும்ப ஒரு 9 மணி வரைக்கும் தைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 9:30 வரைக்கும் தைச்சேங்க. இந்த ப்ளவுசஸ்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 11, 11:30 ஆகிடுச்சுங்க. கடையிலையும் அவர் வந்து சாப்பிட அனுப்பியிருந்ததுனால அவர் சாப்பாட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் கடைக்கும் கஸ்டமர் பார்த்துக்கிட்டு கட் பண்ணி முடித்தேன். ஒரு 11:30 ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மிஷினில் உக்காந்தேன். தைக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2, 2:30 வரைக்கும் தைச்சேன். 2 லைனிங் ப்ளவுஸுமே முடிச்சுட்டு நார்மல் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாதம் வச்சுட்டா. போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கலை. ஏன்னா அடுத்து நம்ம தைக்கணும், துணி வராதா நம்மளும் தைக்க மாட்டோமா அப்படின்னு இருந்த சமயங்களில் இருந்தது மாதிரி இல்லாமல் இப்போ துணி வரும்போது நம்ம தைக்காமல் திரும்ப அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முழு இதோடையே நான் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துணிகள் வந்து வர வர தைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடவுள் வந்து காட்ட தான் செய்யும், ஊட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வர்ற வாய்ப்புகள் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம். இதெல்லாம் எனக்கு வந்து நடக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனாக காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தருவாங்க. நம்ம அந்த வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரமாக நினச்சிக்கிட்டு நம்ம ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக செஞ்சோம்னாவே அடுத்தடுத்த நிலைமைக்கு நிச்சயமாக நம்மளாலையும் உயர முடியும். இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து செகண்டாக 2வது கஸ்டமரோட ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 மணி. 3 மணிலேருந்து அவங்களோடது 2 லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான். அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது எனக்கு 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் 3 சாரீக்கும் ஃபால்ஸ் அடிச்சுட்டு அது ஓல்டு சாரீ அந்த கன்வெர்ட் பண்ணுறது இருந்தது இல்லையா, ஃப்ராகு, அதையும் நான் தைச்சி முடித்தேன். அது தைச்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா மணி 9:30 ஆகிடுச்சு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அம்பர்லா போடலை. ஏன்னா அதில் ஃபால்ஸ் மாதிரி அந்த சாரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதெல்லாம் ஏன் பிரிச்சுக்கிட்டு ஃபால்ஸு ப்ளஸ் வந்து ஃபுல்லாக லேஸ் ஒர்க் இருந்தது கார்னரில், அதை நம்ம பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அது அந்த ஃபினிஷிங் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 8 பானல் 16 பாட்டு அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெத்தடில் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த அவங்க வந்து எப்படி வந்துன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து நான் ப்ளவுஸஸ் தைப்பேன். எங்கள் பாப்பா அவங்களுக்கு வந்து நான் வந்து சாரியில் கன்வெர்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதுக்காகவே நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டில் ஆர்டர் பண்ணி நெட் மெட்டீரியலுங்க அது, அந்த இதில் வந்து தைச்சி கொடுக்க சொன்னாங்க. ஃபுல் அம்பர்லா வச்சு அது வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன், போர்ட் நெக் வச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அந்த பாப்பா வந்து அடுத்து இன்னொரு சாரியில் எனக்கு தைச்சி தர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வீடியோவோட எண்டில் அதையும் நான் ஸ்டிச் பண்ணதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி முடித்ததை வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ப்ளவுசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சின்னதாக கரை இருந்தது, கைக்கு வந்து நல்லா இருந்தது. ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி இருந்தது.
அதுவும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கையில் ஜாயின் பண்ணும்போது எப்படி தைக்கலான்றதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். இது வந்து அடுத்து இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுஸு, சாரி, இது வந்து இந்த 3 ப்ளவுஸில் இது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுருக்கமாக இருந்தது. ஒரு அயன் பண்ணின வாட்டி தான் நல்லா நீட்டாக இருந்தது. தைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ண உடனே அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஈக்கட் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. நார்மலாக தாங்க தைச்சேன். இதுக்கு லைனிங் போட்டால் அந்தளவுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க லைனிங் போட்டுக்கலாமாங்க, நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாங்க. இல்லை, இதுக்கு லைனிங் தேவையில்லைங்க, நல்லா தான் இருக்குது, என்கிட்டயும் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரிங்கன்னு சொல்லிட்டு தைக்க கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, இந்த பார்டர் ப்ராசோ சாரீ, இது மட்டும் தைக்கும்போது கொஞ்சம் துணி வந்து வழவழப்பாக இருக்க மாதிரி இருந்தது. அங்கங்கே பின் போட்டு நம்ம தைச்சோம்னா ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். இதில் வந்து நான் பேக் டாட் போட மறந்துட்டேன். அப்புறம் திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சேன். இது தாங்க இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுஸு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அப்பப்போ வந்து ஏதாவது ஆல்ட்ரு ஒர்க்கு மட்டும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸஸ்லாம் நான் வேர் பண்ணுறது இல்லை பக்கத்தில் நான் தைச்சி கொடுத்து வேர் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த ப்ளவுஸுமே இப்போ வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் எனக்கு அளவு எடுத்து தைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அளவு எடுத்து நான் தைச்சி கொடுத்தேன். அவங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு சொன்னதுனால இப்போ இருக்கிற சாரீ ப்ளவுஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 ப்ளவுஸ் தாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 சாரியுமே ஃபால்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன். இவங்களுக்கும் நம்ம லைனிங்கும் ஃபால்ஸும் நாமளே போட்டுக்க சொல்லிட்டாங்க. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு அளவு எடுத்து தைச்ச ப்ளவுஸு. இப்போ இதையே அளவாகவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து ஒரு 4 லைனிங் ப்ளவுஸு தைச்சிருக்காங்க என்கிட்ட. இந்த 3 சாரீக்கும் தாங்க நான் ஃபால்ஸ் அடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் ஒரு ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கே வந்து எனக்கு அதிக நேரங்கள் தான் எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு சுருக்கம் வரும், நீட்டாக இருக்காது. அப்புறம் அதில் வர நுணுக்கங்கள் எப்படி அந்த சுருக்கம் வராமல் தைக்கிறது அப்படின்றத வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயும் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். நம்ம தைக்கும் போதும் வந்து எந்த மாதிரி தைச்சா அது நீட்டாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் கற்றுக்க ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த 2வது இந்த கஸ்டமரோடதையும் முடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கட் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டு வச்சுருந்தேன். சரி, இதையும் நம்ம டைம் இருக்குது, கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இதோட ஃபைனல் லுக்கு இப்படி தாங்க இருந்தது. முன்னாடி வந்து பானைக்கு வச்சு அந்த லேஸையே கழுத்துக்கு வர்ற மாதிரி வச்சுருந்தேன். 3/4 ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்லீவ்லேயும் கையில் பார்ட்ரு வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன், அந்த லேஸே வர மாதிரி. இது ஆக்சுவலாக சாரீலே இருந்தது, அதை அப்படியே நம்ம வர மாதிரியே வச்சுட்டேன். பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்தது. என்னோடய ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க போச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.